இன்னொரு திராட்சை சாப்பிடுங்க அரசே. இது ரொம்பவே நல்ல செய்தி. அற்புதம். என்னுடைய கோட்டையை விரிவுபடுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. அரசே, இதுல என்ன எழுதி இருக்கு? அரசே, எனக்கு படிக்க தெரியல. ஏன்னா இது அரச குடும்பத்துக்கான மொழி. எனக்கு மட்டும்தான் இதுல இருக்கிறத படிக்க முடியும். ஓ, நிஜமாவே? உன்னுடைய சின்ன மொழியை வச்சு நிறைய யோசிக்காத. இந்த வேலைகள்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? இதுல என்ன போட்டிருக்குன்னா, என் குடும்பத்தை சார்ந்த நிலத்தை நல்லா விரிவுபடுத்தி பெரிய ராஜாவாகணுமா. ஆனா நீங்க இப்ப ராஜா தானே? அது என்னமோ சரிதான். ஆனா இந்த சின்ன காட்டுக்கு தானே என் குடும்பத்தோட நிலம் ரொம்ப பெருசு. நிறைய வேலையாட்களும் கிடைப்பாங்க. என்ன? போய் புது வேலையாட்களை தேடு. சரி அரசரே. கடைசியா என் வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய ராஜா உருவாகிட்டு இருக்காரு. அடிமைகள் எல்லாரும் கவனிங்க. ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல போறேன். டிக்கி அரசரோட நிலத்தை விரிவுபடுத்துறதுனால நிறைய வேலையாட்கள் தேவைப்படுது. மதிப்பிற்குரிய ராஜா டிக்கி சேவகர்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாரா? என்ன கொடுமை இது! இந்த மூளை கெட்டவங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு ஏதாவது பிளானா இருக்கும். விக்கி கிட்ட சொல்லலாம். ஃபேபியன் ஏதோ விக்கின்னு சொன்ன மாதிரி இருந்தது. என்ன பிளான் பண்ணிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். விக், இந்த மாசம் கடைசி வந்துருச்சு. இந்த மாசத்தோட கோட்டாவை முடிக்கலையா? எனக்கு புரியுது பாஸ். ஆனா அது ஒண்ணும் ஏன் தப்பு இல்லையே. அது என்னன்னா அந்த மிருகங்கள்லாம் சேர்ந்து என்ன விரட்டி விட்டுட்டு இருக்கு. போது, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. இந்த மாசம் வர வேண்டிய கோட்டா எனக்கு வந்தாலும் வேலையை விட்டு தூக்குவேன். பாஸ், ஹலோ. போடா பண்ணி. எப்ப பாரு இவன் கத்திக்கிட்டே இருக்கான். எனக்கு வேற வழி, வேலையை தான் பார்த்தாகணும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்னது இது? இத பார்த்தா ஏதோ வித்தியாசமான பெயிண்டிங் மாதிரி இருக்கு. எனக்கு எதுக்கு இது? அந்த பைனாப்பிள் தலையில கவுத்துக்கிட்டு இருக்கிற குரங்கு. கதவு, கதவுக்கு வெளியில. ஓஹோ, நீ காட சொல்றியா? வேலைக்காரங்க, குரங்கு, காடு, அப்புறம் வேலைக்காரங்க. ஓஹோ, எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ என்ன சொல்ல வரன்னா அந்த குரங்குக்கு இப்போ வேலையாட்கள் தேவை. அடடா, ரொம்ப நல்ல பையனா இருக்கியே. அந்த வேலைக்காரனா நானே போய் அவங்கள ஏமாத்திட்டு வந்தா அந்த குரங்கு எனக்கு நிறைய உதவி பண்ணுவான். இது ரொம்ப ஜாலியான விஷயமா இருக்கே. நான் எல்லாத்தையும் அடிச்சிருவேன். ஏய் சிக்கி, சிக்கி, ஏய் சிக்கி, உனக்கு ஒன்று தெரியுமா? இது உங்களுக்கு எப்படி இருக்கு அரசே? ஏய் சிக்கி, உனக்கு என்னதான் பிரச்சனை? இவனை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? இவன் காட்டை அழிக்கிறதுக்கு பிளான் பண்றான். ஓய் மூடு. நாகர்பிக் இங்க வந்தது எனக்கு சேவை செய்யறதுக்காக மட்டும்தான். இங்க பாரு, இப்ப நான் சொல்றதெல்லாம் கேட்டு எவ்வளவு சமத்தா நடந்துக்கிறானு. அது மட்டும் இல்லாம இங்க பாரு, எனக்காக எவ்வளவு பழங்கள் எடுத்துட்டு வந்திருக்கானு. அவனோட மரியாதையை காட்டுறதுக்காக அவன் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கான். உங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி செய்யணும்னு ஏதாவது தோணுச்சா? இந்த மாதிரி அடிமையெல்லாம் நான் எப்போதுமே. சரி சரி, விடு விடு. சொல்ல போனா நாங்களே யோசிச்சோம் இந்த வேலைக்காக ஒரு அப்ளிகேஷனை போட்டு வைக்கலான்னு. அப்படிதானடா தம்பி? ஓகே. அப்படின்னா வேலைக்காரங்களுக்கான போட்டியை வச்சிட வேண்டியதுதான். அதிகமா உதவி செய்யறவங்க ஜெயிப்பாங்க. நாங்க தான் ஜெயிப்போம். சரி சரி, எனக்கும் இதுல மறைக்க எதுவும் இல்ல. அரசே, உங்களுக்கு நான் மசாஜ் பண்ணி விடட்டுமா? வேணாம் வேணாம், நாங்க உனக்கு மசாஜ் பண்ணி விடுறோம். 2 கையில மசாஜ் பண்றதை விட 4 கையில பண்ணா நல்லா இருக்கும்ல. என் கை எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாரு. நாங்க 2 பேரும் டீமா வேலை செய்யறோம். சரியாடா தம்பி? அதெல்லாம் முடியாது. நான் தான் பண்ணுவேன். நான் தான் பண்ணுவேன். என்ன இப்பவே 2 பேரும் விடுங்க. உனக்கு ஒண்ணு இல்லையே. உங்க 2 பேரையும் இப்போ டிக்கியோட வீடை கிளீன் பண்றது அவனுக்கு பிடிக்கணும். தூ தூ. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? இப்போ உன் எச்சில துப்பியா கிளீன் பண்ணுவ? நீ போய் முதல்ல கைய கழுவிட்டு வா. ஒழுங்கு மரியாதையை இப்பவே கைய கழுவிட்டு வா, இல்லன்னா அவ்வளவுதான்.
இப்பதான்டா நான் இந்த இடத்த சுத்தம் பண்ணேன். ஆ, ஆ, என்ன மன்னிச்சிருங்க அரசே. ஓ, மறுபடியும் சுத்தம் பண்ணு உடனே. உங்களை வேலை வாங்குறதுக்குள்ள சுத்தமா கழுவிட்டு ஆ, என்ன கழுவுன ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. நல்லா கழுவு. நீ கழுவுற கழுவுல கையில பல ஸ்மெல் வரணும். ஆ. கையில பல வாசனை வரணுமா? ஆனா நான் சாப்பிட்டாதானே வரும். முதல்ல என்கிட்ட எப்படி பேசணுன்றத கத்துக்கோ. ஆ? இப்பவே நான் சொன்னதை செய். டேய் தம்பி, மறுபடியும் வாடா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. முடியலடா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட பேசி பேசி நான் தான் டயர்ட் ஆயிட்டேன். லோகர்வே, கூப்பிட்டீங்களா அரசே? இதாங்க அரசே, உங்களுக்காக ஜூஸ். நல்லது, நல்ல வேலை பண்ண. உங்களுக்கு கையை பிடிச்சு விடவா? பௌ பௌ. ஜூஸ் எப்படி இருக்கு அரசே? இதுல ஃப்ரெஷ்ஷான பழங்களே இல்லையே. எனக்கு ஃப்ரெஷ்ஷான பழங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன கோவப்படுத்திட்ட. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போயிடு நீ. அரசே, இந்தாங்க, இந்த பழங்கள்லாம் உங்களுக்கு தான், சாப்பிடுங்க. ராஜாவுக்கு காத்து வரலையோ? அந்த பக்கம் போடா. இதுக்கு பேரு தான் சேவை செய்யறது அர்த்தம். இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து என்னோட வேலையை கெடுத்துட்டாங்களே. நல்லா இருக்கு. அரசே, தள்ளி போ. அரசே, இங்க பாருங்க, இது ரொம்பவே ஸ்பெஷலானது. இது உங்களுக்கு தான். என்ன மாதிரி குரங்குகள்லாம் இந்த பழத்தெல்லாம் சாப்பிடாது. பைத்தியக்காரன். இதுக்கு பேரு தான் சேவை செய்யுது. ஆமா, சரியா சொன்னீங்க. அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன், போங்க. அப்படியே ஆகட்டும். ஒரு நிமிஷம்ப்பா. லோகர்வேக். ஹலோ விக், நான் கேட்டது என்ன ஆச்சு? ஹாய் பாஸ், கவலைப்படாதீங்க. ரொம்ப சீக்கிரத்திலேயே நான் எல்லா மரக்கட்டையும் அனுப்பி வைக்கிறேன். அப்படின்னா நீ இன்னும் வேலையை முடிக்கலையா? இப்போ என் கம்பெனிக்கு ஏற்பட்ட லாஸ உன்னோட சம்பளத்துல நான் புடிச்சுக்கிறேன். புரிஞ்சுதா? ஆனா பாஸ், ஹலோ ஹலோ, எனக்கு வேற வழியா இல்ல. இது எல்லாமே அவங்களால தான்டா. இந்தாங்க, சாப்பிடுங்க அரசே. நான் சும்மா விட மாட்டேன். போய் நான் இந்த குரங்கு பயல்கள்லாம் சேவை செஞ்சது. போல போச்சு. லோகர்வேக், உன்னைய நான் வேலையை விட்டு தூக்குறேன். இங்க பாரு, இங்க இருந்து நம்ம உடனே கிளம்பி ஆகணும். அது கிளம்புறீங்களா? எங்கடா நீங்க? அங்கேயே டான்ஸ் பண்ணுங்க. அப்படியே குரங்கு பயல, உனக்கு என்னடா இந்த காட்டுக்கே ராஜா நினைப்பாடா? நீ எல்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய வேண்டா. என்னையவே நீ சேவை செய்ய வச்சுட்டல. உன்னைய என்னடா லுக்கு? உனக்கு எவ்வளவு தெரியும்? மரியாதையா போயிடு. நீ என்ன எப்போ சொல்றியோ? நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. அரசரோட பேச்சு கேட்கலன்னா உனக்கு தண்டனை வழங்கப்படும். இப்ப சொல்ற கேட்டுக்கோ. அரசர் இப்படி பண்ணா உன்னை சிறையில் அடிச்சிருவேன் நானு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்னைய யாராலையும் தடுக்க முடியாது. ஜெகி, லோகர்வேக், ஹேய், உன்னை இப்ப துவச்சு காய போடுறேன். என்னதுடா இது? என்னது? என்னாச்சு? என் வீடு ஒழுங்கா அப்படியே என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதாண்டா உங்க நிலைமை. இது என்னது? அது எனக்கு சொந்தமானது. அது என்னோடது. என்கிட்டயே கொடுத்துரு. இது ஒரு லெட்டர் மேப்போட இருக்கு. ஏதாச்சும் புதையல் மேப்பா இருக்குமோ? அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த காட்டை விட்டு கிளம்புறதுக்கு இது உதவும்னு நினைக்கிறேன். பாசு கால் பண்ணாருன்னா மலை மேல இருந்து குதிச்சுட்டு சொல்லுவேன். ஒரு நிமிஷம் இரு, இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னது? ஆப்பிரிக்காவா? ஆப்பிரிக்காவா? ஆமா இல்ல. இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என் குடும்பத்தை சார்ந்தவங்க ஆப்பிரிக்காவை சார்ந்தவங்க. எனக்கு அங்கெல்லாம் போய் ஆட்சி புரியறதுக்கு விருப்பமே இல்ல. நீ அந்த மேப்பை வச்சுக்கோ. என்னங்கடா என்னைய வச்சு விளையாடுறீங்களா? ஆப்பிரிக்காவுக்கு போனா சிங்க முடியலாம் இருக்குமேடா. என்னையால கரடிக்க தொல்லையே தாங்க முடியல.
டேய் அண்ணா, நம்ம என்ன அவ்வளவா தொல்லை பண்றோம்? அவன் அப்படிதான் சொல்றான், என்ன பண்றது?